ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்காய் வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் குழம்பு செய்யலாங்க. தோலை சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, பட்டை, கிராம்புங்க, 2 ஏலக்காய், கசகசா கொஞ்சங்க, இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதே பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. போதுங்க, சூடு ஆறட்டும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பலாக்காயை சேர்த்துக்கலாங்க. இதோடைய மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பலாக்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்தது சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இதோடைய மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க சேர்த்துக்கிறேன். கொதிக்கட்டுங்க. குக்கர் போட்டு 1 விசில் மட்டும் வச்சுக்கலாங்க.
குழம்பு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் 2-3 விசில்லாம் வச்சிடாதீங்க, காய் குழஞ்சி போயிடும். ஒரே விசில் வச்சுக்கோங்க. வேகலைன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. காய் குழையாமல் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நான்வெஜ்ஜு டேஸ்ட்லேயே இருக்குங்க. புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு எடுத்துக்கலாங்க. பலாக்கா கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.